இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையே மீண்டும் வர்த்தக பேச்சுவார்த்தை. அபராத வரியை ரத்து செய்யாவிட்டால் ஒப்பந்தம் கேள்விக்குறி. ஆட்சியை காப்பாற்றியது பாஜக அல்ல, அதிமுக எம்எல்ஏக்கள் தான். எடப்பாடியின் துரோகத்தை ஏற்க முடியாது என டிடிவி தினகரன் பதிலடி. வீடு கட்டித்தர கோரிய முதியவரிடம் மனுவை திருப்பிக் கொடுத்த சுரேஷ் கோபி. இது எம்பியின் வேலை இல்லை என அலட்சியமாக நிராகரித்ததால் சர்ச்சை. உத்தராகண்ட் ஹிமாச்சலில் மேக வெடிப்பால் கடும் பாதிப்பு. வெள்ளம், நிலச்சரிவில் சிக்கி 8 பேர் பலி. வணக்கம். வணக்கம். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ள நிலையில் 25% அபராத வரியை அமெரிக்கா திரும்ப பெறாத வரை ஒப்பந்தம் ஏற்பட வாய்ப்பில்லை என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் தமது நாட்டு பொருட்களுக்கு இந்தியா அதிக வரி விதிப்பதாக குற்றம் சாட்டினார். இந்தியாவுக்கு 26% பரஸ்பர வரி விதித்த அவர் வரியை குறைப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தார். இதைத் தொடர்ந்து இருதரப்பிலும் 5 சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. எனினும் விவசாயம் மற்றும் பால் பண்ணை சந்தையை திறந்துவிட வேண்டும் என்ற அமெரிக்காவின் கோரிக்கையை இந்தியா நிராகரித்தது. இதனால் இருதரப்பு பேச்சுவார்த்தை 5 சுற்றுகளுடன் நிறுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்தியாவுக்கு 25% வரி விதித்த ட்ரம்ப் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு அபராதமாக கூடுதலாக 25% வரி விதித்தார். இந்த 50% வரி விதிப்பால் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் ஜவுளி, இறால், தோல் பொருட்கள், செயற்கை வைரங்கள் தேக்கமடைந்துள்ளன. இந்த தொழில்களில் ஈடுபட்டுள்ளோர் பெரும் இழப்பை சந்தித்து வருகின்றனர். இந்நிலையில் டெல்லி வந்துள்ள தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவுக்கான அமெரிக்க வர்த்தக துணை பிரதிநிதி பிரிண்டன் லிஞ்ச் தலைமையிலான குழு மத்திய வர்த்தகத்துறை சிறப்பு செயலாளர் திரு ராஜேஷ் அகர்வால் தலைமையிலான இந்திய குழுவுடன் ஆலோசனை நடத்தி வருகிறது. ட்ரம்ப் அரசு 50% வரி விதித்த பிறகு முதல் முறையாக நடைபெறும் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எட்டப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்தியாவுக்கு எதிராக கடுமையான வார்த்தைகளை அமெரிக்க அதிகாரிகள் பயன்படுத்திய போதும் வர்த்தக ஒப்பந்தத்தை விரைந்து முடிக்க ட்ரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. ஆனால் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு அபராதமாக விதிக்கப்பட்ட 25% வரியை அமெரிக்கா திரும்ப பெறும் வரை பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட வாய்ப்பில்லை என்று GTRI எனப்படும் உலகளாவிய வர்த்தக ஆராய்ச்சி முன்முயற்சி அமைப்பு தெரிவித்துள்ளது. வரியை திரும்ப பெறும் வரை மத்திய அரசு காத்திருக்க வேண்டும் என்றும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரமாக விளங்கும் விவசாயம் மற்றும் பால் பண்ணை சந்தையை அமெரிக்காவுக்கு திறந்துவிடக் கூடாது என்றும் அந்த அமைப்பு ஆலோசனை வழங்கியுள்ளது. எடப்பாடி ஆட்சியை காப்பாற்றியது பாஜக அல்ல, அதிமுக எம்எல்ஏக்கள் தான் என எடப்பாடி திரு பழனிசாமிக்கு திரு டிடிவி தினகரன் பதிலடி கொடுத்துள்ளார். அண்ணாவின் 117வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை வடபழனியில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி, ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின் அதிமுக ஆட்சியை கவிழ்ப்பதற்காக சிலர் ஓட்டு போட்டதாகவும், ஆனால் அவர்களை மன்னித்து துணை முதலமைச்சர் பதவி கொடுத்ததாகவும் திரு ஓ பன்னீர்செல்வத்தை மறைமுகமாக சாடினார். ஆனால் அதனை மறந்து அதிமுக அலுவலகத்தையே அடித்து உடைத்தவரையும், அதிமுக ஆட்சியை கவிழ்ப்பதற்காக 18 எம்எல்ஏக்களை கடத்திய மற்றொருவரையும் கட்சியில் சேர்க்க வேண்டுமா என்றும் எடப்பாடி திரு பழனிசாமி கேள்வி எழுப்பினார். ஜெயலலிதா மறைவுக்கு பின் அதிமுக ஆட்சியை பாதுகாத்தது மத்திய பாஜக அரசுதான் என்றும், அந்த நன்றி கடனுக்காகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாம் உள்ளதாகவும் எடப்பாடி திரு பழனிசாமி தெரிவித்தார். புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலீகரம் பண்ண பார்த்தார்கள், ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள். அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று உங்களுக்கு தெரியும். மத்தியில் இருக்கின்றவர்கள் நமக்கு காப்பாற்றி கொடுத்தார். அப்படி நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம். இதற்கு பதிலடி கொடுத்து தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன், அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது பாஜக அல்ல, அதிமுக எம்எல்ஏக்கள் தான் என்று கூறினார். அதாவது ஆட்சியை காப்பாற்றிய 18 சட்டமன்ற உறுப்பினர்களை எம்எல்ஏ பதவி நீக்கியது பழனிசாமி. அதனால நன்றிக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லை. அதுபோல பிஜேபிக்கு நான் நன்றியா இருப்பேன்னு சொல்றாரு. டெல்லியில் போய் 24 சட்டமன்ற பாராளுமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன்னாடி அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் மறுமிகு மோடி அவர்களுக்கு வலதுபுறம் உட்கார்ந்துட்டு திரும்பி ஓடி வந்தவர் பழனிசாமி. கூவத்தூரில் எடப்பாடி திரு பழனிசாமியை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க திருமதி சசிகலா முடிவு செய்த போது தமது பெயரை முதலில் அறிவிக்க வேண்டாம் என்றும், அப்படி அறிவித்தால் எம்எல்ஏக்கள் கையெழுத்து போட மாட்டார்கள் என்று சொன்னவர்தான் திரு பழனிசாமி என்று திரு தினகரன் கூறினார். நன்றி கடனுக்காகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பதாக கூறும் எடப்பாடி திரு பழனிசாமி,
2024 மக்களவைத் தேர்தலுக்கு முன்னர் பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்தது ஏன் என அவர் வினவினார். எந்த காரணத்தை கொண்டும் துரோகத்தை ஏற்றுக்கொண்டு எடப்பாடி திரு பழனிசாமியோடு சேரமாட்டோம் என்ற திரு தினகரன் நன்றியை பற்றி பேச தகுதியற்றவர் அவர் என்று குற்றம் சாட்டினார். இதற்கிடையே சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் திரு RB உதயகுமார் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் ஒற்றுமை என்ற பெயரில் செல்லா காசுகள் விடுக்கும் சலசலப்பால் அதிமுகவை ஒருபோதும் சேதப்படுத்த முடியாது என்று கூறியுள்ளார். பல்வேறு முயற்சிகளை எடுத்து தோற்று போனவர்கள் இன்றைக்கு இறுதியாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இப்போது ஒற்றுமை என்கிற பெயரிலே ஒரு புதிய கோஷத்தை எடுத்து இருக்கிறார். இந்த செல்லா காசுகள் தற்போது எழுப்புகின்ற இந்த சலசலப்புகள் எல்லாம் தொண்டர்களின் சொத்தான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த சேதாரத்தையும் ஏற்படுத்தி விடாமல் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் எடப்பாடி திரு பழனிசாமி டெல்லியில் இன்று இரவு 8 மணிக்கு திரு அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளார். கேரளாவில் மத்திய அமைச்சர் திரு சுரேஷ் கோபி மழையால் இடிந்த வீட்டை புதுப்பிக்க மனு கொடுத்த முதியவர் ஒருவரிடம் இது என்னுடைய வேலை அல்ல என்று திருப்பி கொடுத்த சம்பவத்தால் சர்ச்சை வெடித்துள்ளது. திருச்சூரை சேர்ந்த கொச்சு வேலாயுதன் என்ற 80 வயது முதியவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு மழைக்காலத்தில் தென்னை மரம் விழுந்து கூரை சரிந்த தமது வீட்டை சரி செய்ய முடியாமல் தவித்து வந்தார். உடல் நலம் பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்துள்ள அவர் தனது பகுதியில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த திருச்சூர் தொகுதி எம்பியும் நடிகருமான திரு சுரேஷ் கோபியிடம் உதவி கோரி மனு கொடுத்தார். ஆனால் மனுவை வாங்கும் போதே இதெல்லாம் எம்பியின் வேலை இல்லை, பஞ்சாயத்தில் போய் சொல்லுங்கள் என்று திரு சுரேஷ் கோபி கூறியதால் கூட்டத்தில் இருந்தவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். திரு சுரேஷ் கோபியின் அலட்சியமான பதில் கேரளா முழுவதும் வைரலான நிலையில் அவரது நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த முதியவர் கொச்சு வேலாயுதன் தனது மனுவை படித்து கூட பார்க்காமல் திருப்பி கொடுத்ததுதான் மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்தியதாக கூறினார். ഒന്നും ചെയ്യില്ലെന്ന് പറഞ്ഞാൽ അത് കഴിക്കുകയും കൂടി ചെയ്തില്ലേ, അപ്പോൾ അത് കഴിക്കേണ്ട കാര്യമില്ലെന്ന് പറഞ്ഞു. വേറെ കാര്യത്തിന് വന്നതെന്ന് പറഞ്ഞു. ഞാൻ അതിനെപ്പറ്റി പറയാനും പറ്റില്ല, എനിക്ക് പറയാൻ കുറേ കാര്യമുണ്ട്. അപ്പോൾ നമ്മളത് പിന്നെ സദസ്സിൽ ഒരു മന്ത്രിനെ വിളിക്കുന്നതല്ലേ എന്നിട്ട് ഞാനൊന്നും മിണ്ടിയില്ല. ഞാൻ അങ്ങനെ മേടിച്ചു, അങ്ങനെ ചെക്കൻ വന്ന് അത് മേടിച്ചു. இந்நிலையில் இப்பிரச்சனையை கையில் எடுத்துள்ள மார்க்சிஸ்ட் கட்சியின் திருச்சூர் மாவட்ட செயலாளர் திரு KV அப்துல் காதர் மனுவை வாங்கும் போதே நிராகரிக்கப்பட்ட கொச்சு வேலாயுதத்தின் வீட்டை கட்டித்தரும் பணியை CPM மேற்கொள்ளும் என அறிவித்துள்ளார். இதையடுத்து இந்த விவகாரம் குறித்து முகநூல் பக்கத்தில் விளக்கம் அளித்துள்ள திரு சுரேஷ் கோபி பொது விஷயம் ஒன்றில் என்ன செய்ய முடியும் என்ற தெளிவான பார்வை தம்மிடம் இருப்பதாகவும் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை வழங்கி மக்களை ஏமாற்றுவது தமது வேலை அல்ல என்றும் தெரிவித்துள்ளார். வீட்டு வசதி என்பது மாநில அரசின் விவகாரம், அதை தாம் எப்படி செய்ய முடியும் என்று வினவியுள்ள திரு சுரேஷ் கோபி ஒரு குடும்பத்துக்கான வீட்டை கட்டித்தர வேறொரு கட்சி முன்வந்திருப்பதை வரவேற்பதாகவும் தம்மால் அவர்களுக்கு வீடு கிடைத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலங்களில் மேக வெடிப்பால் கொட்டிய அதி கனமழையால் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேச மாநிலம் மண்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு முழுவதும் இடைவிடாது மழை கொட்டியது. தொடர் கனமழை காரணமாக சோன்காட் நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் கரையோரம் இருந்த ஏராளமான வீடுகள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. விடிய விடிய பெய்த கனமழையால் தர்மபூர் பகுதியில் உள்ள பேருந்து நிலையத்திற்குள் வெள்ளம் புகுந்தது. அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு பேருந்துகளும் ஏராளமான வாகனங்களும் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டன. ஒரு விடுதிக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் அங்கிருந்த 150க்கும் அதிகமான மாணவர்கள் கட்டடங்களின் கூரைகளில் ஏறி நின்று உயிர் தப்பினர். மஹ்ரி உள்ளிட்ட பல பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியவர்களில் 3 பேர் பலியாகினர், 2 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கியவர்களை பேரிடர் மீட்புக் குழுவினரும் காவல்துறையினரும் மீட்டு வருகின்றனர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் மேகவெடிப்பால் கொட்டிய பெருமழையால் தாம்சா ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. இதில் கரையோர பகுதிகளில் இருந்த பல வீடுகள் இடிந்து விழுந்தன. ஆர்ப்பரித்து சென்ற தண்ணீரில் ஏராளமான கடைகளும் அடித்துச் செல்லப்பட்டன. டேராடூனில் வெளுத்து வாங்கிய மிக கனமழையால் விளைநிலங்களும் குடியிருப்புகளும் வெள்ளக்காடாக மாறின. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 5 பேர் உயிரிழந்தனர்.
சந்திரபாகா ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ரிஷிகேஷ் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் தண்ணீரில் மிதக்கின்றன. சாலைகளில் தண்ணீர் ஆறாக ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். நீரில் அடித்துச் செல்லப்பட்ட 20 பேரை தேடும் பணி நடந்து வருகிறது. உத்தராகண்டில் தொடர் கனமழையால் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மிக கனமழை பெய்யும் என்பதால் இந்திய வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ரஜோரி மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. முக்கிய சாலைகளில் மண் சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து முடங்கியது. கோட்டர்நாக் வாஸ் நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட நிலச்சரிவால் வாகனங்கள் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கின்றன. மலைப்பூண்டு விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளதால் திண்டுக்கல் மாவட்ட விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கொடைக்கானல் மற்றும் அதனை சுற்றியுள்ள மேல்மலை கிராமங்களில் மலைப்பூண்டு பயிரிடப்பட்டு வருகிறது. புவிசார் குறியீடு பெற்ற இந்த மலைப்பூண்டு கடந்த மாதத்தில் கிலோ 400 முதல் 650 ரூபாய் வரை விற்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது மலைப்பூண்டின் விலை கிலோ 80 முதல் 100 ரூபாய் வரை என குறைந்துள்ளது. உரிய நேரத்தில் மழை பெய்யாததால் விளைச்சல் குறைந்துவிட்டதாக தெரிவித்த விவசாயிகள் சந்தைகளில் கலப்பட பூண்டுகளின் வரத்து அதிகரித்துள்ளதால் கொடைக்கானல் மலைப்பூண்டின் விலை குறைந்துள்ளதாக கூறினர். விதைப்பூண்டு, நடவு, பராமரிப்பு ஆகியவற்றிற்கு ஆகும் செலவை கூட எடுக்க முடியாத நிலை தற்போது உருவாகியுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். கொடைக்கானல் மலையில விளையிற பூண்டு அவ்வளவு வடிகட்டி பார்க்கிட்டு தான் போகுது. நாங்க விதைப்பூண்டு மேட்டுப்பாளையத்துல வாங்கிட்டு வருவோம். இப்ப விலை ரொம்ப வீழ்ச்சி ஆகியிருக்கு. அதாவது 80 ரூபா 70 ரூபா, பொடிப்பூர்லாம் 70 ரூபா 80 ரூபா, நல்ல பூண்டு 100 ரூபாய்க்குள்ளதான் போகுது. மலைப்பூண்டின் விலை கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வீழ்ச்சியை கண்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். கொடைக்கானலில் விளையும் மலைப்பூண்டு வடுகப்பட்டி சந்தைக்கு அனுப்பப்படுகிறது. இந்த பூண்டை வாங்க வியாபாரிகள் பெரிய அளவில் ஆர்வம் காட்டாததால் கிடைக்கும் விலைக்கு விற்கும் நிலை உருவாகியுள்ளதாக கொடைக்கானல் விவசாயிகள் தெரிவித்தனர். இனி வருவது செய்தித் துளிகள். அமெரிக்க அதிபர் டிரம்ப் 1,32,000 கோடி ரூபாய் இழப்பீடு கோரி தி நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை மீது மான நஷ்ட வழக்கு தொடர்ந்துள்ளார். புளோரிடா மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் கடந்த ஆண்டு அதிபர் தேர்தலுக்கு முன்பாக அந்த பத்திரிகையில் வெளியான கட்டுரைகள் டிரம்புக்கு இழுக்கு ஏற்படுத்தும் நோக்கத்துடனான செயல்பாட்டின் ஒரு பகுதியே என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடதுசாரி ஜனநாயக கட்சியின் குரல் என்று அந்த பத்திரிகையை சாடிய டிரம்ப், அமெரிக்க வரலாற்றிலேயே மிகவும் மோசமான சீரழிக்கும் பத்திரிகை நியூயார்க் டைம்ஸ் என்றும் ட்ரூத் சோஷியல் வலைதள பக்கத்தில் விமர்சித்துள்ளார். மதமாற்ற தடை சட்டத்துக்கு தடை கோரிய மனுக்கள் மீது உத்தரப்பிரதேசம், குஜராத் உள்ளிட்ட மாநில அரசுகள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தராகண்ட், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களின் மதமாற்ற தடை சட்டங்களுக்கு எதிரான மனுக்கள் தலைமை நீதிபதி அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தன. மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் கலப்பு திருமணங்கள் செய்பவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுவதுடன் தேவாலயங்கள் உள்ளிட்ட இடங்களுக்கு கும்பலாக வந்து மதமாற்றம் என்று பிரச்சனை செய்வதாக கூறினர். இந்த சட்டத்தில் கைது செய்யப்பட்டால் ஜாமீன் கிடைப்பது சிரமமாக உள்ளது என்றும் குறைந்தபட்சம் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை என்பது கொடுமையானது என்றும் வாதிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை 6 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். வக்ஃப் திருத்தச் சட்டம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் இடைக்கால தீர்ப்பு பாதகமான பல திருத்தங்களை அங்கீகரிக்கும் தவறான தீர்ப்பாக அமைந்துள்ளதாக மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் திரு ஜவஹிருல்லா விமர்சித்துள்ளார். மத்திய பாஜக அரசு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய 44 அபத்தமான திருத்தங்களை முழுமையாக கவனத்தில் கொள்ளாமல் ஒரு சில திருத்தங்களை மட்டும் கவனத்தில் கொண்டு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படைகளை, விதிகளை மீறும் பல பிரிவுகளுக்கு இடைக்கால தடை விதிக்கப்படாதது பெரும் ஏமாற்றத்தை அளிப்பதாகவும் திரு ஜவஹிருல்லா குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டு மீனவர்களின் பிரச்சினைக்கு செவி சாய்க்காத மத்திய பாஜக அரசை கண்டித்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் படகுகளில் வந்து போராட்டம் நடத்தினர். அக்கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் மற்றும் நிர்வாகிகள் 3 படகுகளில் கடல் வழியாக வந்து கோட்டைப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் இறங்கி மீனவர்களுடன் இணைந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கடலில் செத்து மிதக்கின்ற தமிழக மீனவர்களை காப்பாற்று. சிறைபிடிக்கப்படும் மீனவர்களை மீட்க வெளியுறவுத்துறையில் தனிப்பிரிவு அமைக்க வேண்டும், தமிழ்நாடு மீனவர்களின் பாதுகாப்பை இந்திய கடற்படை உறுதிப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன. திருச்சி அருகே மிளகாய் பொடி தூவி 12 கோடி ரூபாய் மதிப்புள்ள 10 கிலோ தங்கத்தை கொள்ளையடித்த மூவரை ராஜஸ்தான் சென்று தனிப்படை போலீசார் கைது செய்தனர்.
சமயபுரம் அடுத்த சிறுகனூரில் 2 நாட்களுக்கு முன் காரில் சென்னை திரும்பிக் கொண்டிருந்த நகைக்கடை மேலாளரின் காரை பின்தொடர்ந்து வந்தவர்கள் கண்ணாடியை உடைத்து 2 பைகளில் இருந்த தங்க நகைகளை பறித்து சென்றனர். புகாரை தொடர்ந்து வட மாநிலங்களுக்கு சென்று தேடுதல் வேட்டை நடத்திய தனிப்படையினர் 3 கொள்ளையர்களை பிடித்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் வீரபாண்டியன் பட்டினத்தைச் சேர்ந்த கிளெமென்சி என்ற பெண் 12,86,04,643 ரூபாய் வருமான வரி பாக்கி என நோட்டீஸ் வந்ததால் அதிர்ச்சி அடைந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். திருப்பூரில் பனியன் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் கணவர் ஜெயபாலன் தரும் பணத்தை வைத்து 2 மகன்களுடன் வசித்து வருவதாக அவர் மனுவில் கூறியுள்ளார். ஏற்றுமதி செய்ததில் 2016, 17 மற்றும் 2017, 18 நிதியாண்டுகளில் வரி பாக்கி உள்ளதாக தூத்துக்குடி வருமான வரித்துறை அலுவலகத்திலிருந்து கடிதம் வந்ததாக கிளெமென்சி தெரிவித்துள்ளார். தனது 2 வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளது தொடர்பாக விளக்கம் கேட்டால் அதிகாரிகள் பதில் கூற மறுப்பதாகவும் மனுவில் அவர் கூறியுள்ளார். மானாமதுரையில் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்குள்ள சிப்காட் வளாகத்தில் 3 ஏக்கரில் அமைக்கப்பட்டுள்ள இந்த ஆலையில் கழிவுகள் எரியூட்டப்பட உள்ளன. இதனால் வெளியேறும் நச்சுகளால் புற்றுநோய் உள்ளிட்ட நோய்கள் ஏற்படும் என்று கூறும் அப்பகுதி வியாபாரிகள் கடைகளை அடைத்து தங்கள் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 9வது கட்டமாக உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. மகளிர் உரிமை தொகை பெற ஏராளமான பெண்கள் ஆர்வத்துடன் விண்ணப்பம் அளித்தனர். சொத்து வரி, மின் இணைப்பு, குடிநீர் இணைப்பு, பெயர் மாற்றம், புதிய குடும்ப அட்டை உள்ளிட்டவை தொடர்பான மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டு உத்தரவு நகல்கள் வழங்கப்பட்டன. சங்கரன் கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் 100 ஏக்கரில் வெங்காயம் விளைச்சல் அமோகமாக இருந்தும் விலை குறைவாக உள்ளதால் இழப்பை சந்தித்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கிலோ 66 ரூபாயாக இருந்த வெங்காயம் விலை தற்போது 15 ரூபாயாக குறைந்துள்ளதால் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர். ஓசூரில் ஏடிஎம் எந்திரத்தில் பசையை தடவி நூதன முறையில் பணம் திருடிய ஹரியானா கொள்ளையர்கள் 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்கள் தடவிய பசையில் பொதுமக்கள் எடுக்கும் பணம் ஒட்டிக்கொள்ளும். பணம் கிடைக்காதவர்கள் சென்ற பிறகு ஏடிஎம் மையத்துக்குள் செல்லும் கொள்ளையர்கள் பணத்தை எடுத்துக் கொள்வதை வழக்கமாக வைத்திருந்தனர். ஏடிஎம் எந்திரத்தை பராமரிப்பவர்கள் சிசிடிவியில் இதை பார்த்து கொள்ளையர்களின் புகைப்படங்களை வாட்ஸ்அப்பில் பகிர்ந்துள்ளனர். இந்நிலையில் ஏரித்தரு ஏடிஎம் மையத்தில் 2 கொள்ளையர்கள் திருட முயற்சிப்பதை பார்த்த ஒருவர் கதவை பூட்டி காவல்துறைக்கு தகவல் கொடுத்தார். பிடிபட்டவர்களிடம் விசாரணை நடத்திய காவல்துறையினர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் பேட்மா நகரத்தில் பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனின் மகன் திரு நயினார் பாலாஜி அமைக்க உள்ள கல்குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருத்து கேட்பு கூட்டத்தில் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கருத்து கேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் குவாரிகளால் விவசாயம் பாதிக்கப்படும் என கூறினர். அப்போது சமூக ஆர்வலரிடமிருந்து ஒலிவாங்கியை குவாரி தரப்பினர் பறித்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. சென்னையில் கடந்த 1 மாதத்தில் சிறப்பு முகாம்கள் மூலம் 46,122 தெருநாய்களுக்கு ராபிஸ் தடுப்பூசி போடப்பட்டு ஒட்டுண்ணி நீக்க மருந்து செலுத்தப்பட்டதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 12,256 தெருநாய்களுக்கு தடுப்பூசி உள்ளிட்ட தரவுகள் அடங்கிய மைக்ரோசிப் பொருத்தப்பட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு முதல் இதுவரை 1,34,674 நாய்களுக்கு வெறி நாய்க்கடி நோய் தடுப்பூசி போடப்பட்டு 71,475 தெருநாய்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது என்றும் மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே டோல்கேட் பகுதியில் கோவையிலிருந்து புதுச்சேரி சென்ற ஆம்னி பேருந்தில் கொண்டு செல்லப்பட்ட 3 கிலோ தங்கம் மாயமானது குறித்து சங்ககிரி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை நகை பட்டறையில் வேலை பார்க்கும் சங்கர் என்பவர் கொண்டு சென்ற தங்கம் தேநீர் அருந்துவதற்காக பேருந்து நிறுத்தப்பட்ட போது பையுடன் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 595 புள்ளிகள் உயர்ந்து 82,381 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 170 புள்ளிகள் அதிகரித்து 25,239 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 82,240 ரூபாயாகவும் 1 கிராம் 10,280 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 144 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ள நிலையில் 25% அபராத வரியை அமெரிக்கா திரும்ப பெறாத வரை ஒப்பந்தம் ஏற்பட வாய்ப்பில்லை என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. எடப்பாடி ஆட்சியை காப்பாற்றியது பாஜக அல்ல, அதிமுக எம்எல்ஏக்கள் தான் என எடப்பாடி பழனிசாமிக்கு டிடிவி தினகரன் பதிலடி கொடுத்துள்ளார். கேரளாவில் மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி மழையால் இடிந்த வீட்டை புதுப்பிக்க மனு கொடுத்த முதியவர் ஒருவரிடம் இது என்னுடைய வேலை அல்ல என்று திருப்பி கொடுத்த சம்பவத்தால் சர்ச்சை வெடித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.